மீடியா சர்க்கிள் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு மோடி ரஞ்சிட்டார் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படக்குழு சென்சார் போர்டுக்கு எதிராக வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கை இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க. படத்தையுமே ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிட்டதா ஒரு தகவல் இருக்கு. படம் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பலரும் பேசிட்டு இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. இன்றைக்கி தயாரிப்பு நிறுவனம் கேவிஎம் நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனு போடுறாங்க. நீதிபதி ஒத்துக்கிட்டு இந்த வழக்கை வாபஸ் பெறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வழக்கு அதாவது இந்த பிரச்சனை, அதாவது சென்சார் போர்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது முதல் தணிக்கை, அதாவது முதல் கட்ட தணிக்கை எக்ஸாமினேஷன் கமிட்டி பார்த்து இது பரிசீலனைக்கு அனுப்பணும், ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணும். அப்புறம் தான் நம்ம சென்சார் கொடுக்குறத பற்றி யோசிக்க முடியும். ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு தான் சென்சார் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க தணிக்கை குழுவினர். ஆனால் பார்த்திங்கன்னா படக்குழுவினர் ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வேணும், நாங்கள் பட தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த வழக்கு. அந்த வழக்கு பல கட்ட விசாரணைக்குள்ளே வந்துச்சு. முதல்ல சென்னை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு தனி நீதிபதி கீழே வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பெஞ்சுக்கு வந்துச்சு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போச்சு. அப்புறம் மறுபடியும் பெஞ்சுக்கு வந்துச்சு. இன்றைக்கி மறுபடியும் தனி நீதிபதிக்கிட்ட வந்திருக்கு. இன்றைக்கி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை நீதிமன்றத்தில் இனி தொடர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தயாரிப்பு நிறுவனம் இந்த வழக்கை வாபஸ் பெற்றுட்டாங்க. இதுதான் சரியான முடிவுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது முதல்லே செஞ்சுருந்தாங்கன்னா இந்நேரம் எப்பயோ இந்த சென்சார் சர்டிஃபிகேட் ஜனநாயகம் கிடைச்சிருக்கும், நேரம் படமே ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் தேவையில்லாத நீதிமன்ற போராட்டம் அது இன்றைக்கி தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. கேவிஎன் நிறுவனம் அவங்க தொடுத்த வழக்கு இன்றைக்கி தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்படின்னா அவங்க தோல்வி முகத்தில் தான் இருக்காங்க. சென்சார் போர்டு தான் ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம். சென்சார் போர்டு இதுக்கு நடுவில் இந்த வழக்கு வாபஸ் பெற போகிறதா 10 நாளைக்கு முன்னாடியே சில தகவல்கள் இருந்துச்சு. ஆனால் உறுதி செய்யப்படாத தகவல்களாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நீதிமன்றத்தில் வாபஸ் பெற்றிருக்காங்க. இன்றைக்கி தான் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது வாபஸ் பெற்றிருக்காங்கன்னு. இதுக்கு நடுவில் சென்சார் போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மறுபடியும் வந்தால் எங்களையும் ஒரு மனுதாரராக சேர்க்காம எங்களையும் விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கேவியட்டினுடைய நோக்கம். அது போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வழக்கே விட்ரா ஆயிடுச்சு அப்படின்னும் போது நிச்சயமாக அந்த கேவியட்டையும் சென்சார் போர்டு நிறுவனம் திருப்ப பெற்றுக்கொள்வாங்க. ஸோ மொத்தத்தில் நீதிமன்றத்தில் நடந்த போராட்டம் இன்னையோட முற்றுப்புள்ளி வந்துருச்சு. இதுதான் சூழ்நிலை. இப்போ சென்சார் போர்டு கேட்டுக்கிட்டதன்படி, முதல்ல ஆரம்பத்தில் கேட்டுக்கிட்டதன்படி பார்த்திங்கன்னா கேவிஎன் நிறுவனம் இந்த படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறுதணிக்கைக்கு இந்த படம் போயிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. இது அந்த நிறுவனம் சார்பாக உறுதி செய்யப்பட்ட தகவல் கிடையாது. ஆனால் மறுதணிக்கைக்கு அனுப்புகிறாங்கிறது உறுதியாயிருச்சு. இன்றைக்கி ஒரு வேளை மறுதணிக்கைக்கு அந்த படம் போயிருந்துச்சு அப்படின்னா சென்சார் போர்டு ஆல்ரெடி கோர்ட்டில் இந்த வாதங்கள் நடக்கும்போது, விவாதம் நடக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மறுதணிக்கை அப்படின்றத குழு அமைக்கிறதுக்கே எங்களுக்கு 20 நாள் தேவைப்படும். அதுக்கப்புறம் நாங்கள் படத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த படத்தினுடைய கட்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கறத பற்றி முடிவு செய்ய முடியும். அதிகபட்சம் எங்களுக்கு 30 நாட்கள் தேவைப்படலாம், குறைஞ்சபட்சம் 20 நாள் தேவை அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ மறுதணிக்கைக்கு இன்றைக்கி படத்தை அனுப்பிச்சிருந்தா கூட நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குழு அமைக்கிறதுக்கு முதல்ல ஒரு 5 பேர் பார்த்தாங்களே, அது யாருமே மறுபடியும் இந்த ரிவைசிங் கமிட்டியில் பார்க்க மாட்டாங்க. இங்கே வேறு 9 பேர் இந்த குழுவில் இருப்பாங்க. அவங்க படத்தை பார்ப்பாங்க. ஸோ இந்த ரிவைசிங் கமிட்டி ஒரு படம் போகுது அப்படின்னாலே அந்த ரிவைசிங் கமிட்டியில் பார்க்குறவங்க அவங்க பார்வையே வேறு மாதிரி இருக்கும். இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா முதல் கட்ட தணிக்கையில் இந்த படத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையினால தான் முதல் கட்ட தணிக்கையில் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல சென்சார் போர்டால். அதனால தான் இந்த படம் ரிவைசிங் கமிட்டிக்கு வந்திருக்குன்னும் போது அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க எப்படி சொல்றது, கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தில் சென்சார் போர்டு வச்சிருக்க புகார் என்ன நீதிமன்றத்தில் அப்படின்னா, மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி வசனங்கள், காட்சிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் இராணுவ அடையாளங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து சரியான ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒருவேளை மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி வசனங்கள், காட்சிகள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பார்த்து இது எப்படின்னா, இது ஆல்ரெடி பிரச்சனையாக இருக்கிறதுனால, ஆல்ரெடி இதில் ஒரு
இஷ்யூ வந்துட்டதுனால அது நீதிமன்றம் வரைக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் அது இதுன்னு போய் மறுபடியும் வந்து மறுதணிக்கைக்கு வந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க சார். ஒரு விஷயம் கூட தவற விடாத அளவுக்கு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஆல்ரெடி ஒரு கட்ஸ் கொடுத்துருக்காங்க, 41 கட்ஸ் என்னமோ சொல்கிறாங்க. அந்த கட்ஸ் இல்லாமல் புதுசாக வந்து கட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 1 2 இருக்கலாம், இல்லை அவங்களும் மறுபடியும் ஒரு 30 கட்ஸ் கொடுக்கலாம், எது வேணால் நடக்கலாம். இதெல்லாம் வந்து தயாரிப்பு நிறுவனம் ஒத்துக்கணும். ஸோ இந்த புதுசாக ஒரு கட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது அந்த படம் வந்து ஜம்ப் ஆகாமல் இருக்கணும், அந்த படத்தில் சொல்ல வந்த தகவல் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். இதெல்லாம் வந்து அவங்க கவனத்தில் கொள்ளணும் தயாரிப்பு நிறுவனம். ஸோ இது வந்து எப்படின்னா தணிக்கை இப்போ மறுதணிக்கைக்கு போயிருக்கு அப்படின்னா கூட அந்த மறுதணிக்கையில் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது மறுபடியும் வந்து சில கட்ஸ் கொடுக்கலாம், இல்லை இப்போ 41 கட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதில் சில கட்ஸுகளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க, இதெல்லாம் வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு 1 2 கட்சிகளை நீக்கவும் செய்யலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் சில நேரங்களில் என்ன ஆகும்னா அந்த மாதிரி மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி வசனங்கள் காட்சிகள் இருக்குது அப்படின்னா பொதுவாகவே சென்சார் போர்டு என்ன செய்வாங்கன்னா அந்த அடிப்படையிலே அந்த தீம், அந்த கண்டென்ட், அந்த கருவே பார்த்தீங்கன்னா தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சாரே கொடுக்கறதுக்கு மறுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது நிறைய படங்களில் நடந்திருக்கு. சமீபத்தில் கூட எனக்கு படத்தோட பேர் சரியாக தெரில, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு ஒரு வழக்கு. அந்த வழக்கில் வந்து சென்சார் போர்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி இந்த சீர்குலைக்கிற மாதிரியான வந்து படங்களுக்கு எப்போவுமே நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், சென்சார் போர்டு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படி இப்போ சமீபத்தில் வந்திருக்கு ஒரு வழக்கு. வேறு ஏதோ ஒரு மலையாள படம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி ஏதாவது ஒரு மாதிரியா இந்த வந்து படத்தை வெளியிட்டால் இந்த படத்தின் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அதை தடை செய்கிறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. இதெல்லாம் வந்து சென்சார் போர்டுடைய அடுத்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இதெல்லாம். ஏற்கனவே பாலையா படத்தோட ரீமேக் தான் இல்லையா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காட்சிகள்லாம் இது இருக்காது இல்லையா. ஸோ இதில் வந்து வலிந்து திணித்து அந்த மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கரெக்டாக கேள்வி கேட்குறீங்க. பாலையா படத்தினுடைய ரீமேக்கு, பாலையா படம் பகவந்த் கேசரி நிறைய பேர் வந்து விஜய் ஜனநாயகன் படம் அந்த கதை தான் அப்படின்னும் பல பேர் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டாங்க. அது ஒரு பக்கா மசாலா படம். அதில் வந்து ஒரு குட் டச் பேட் டச்சுங்கிற ஏதோ ஒரு கருவை வந்து உள்ளே சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா முழுக்க மசாலா படமாக இருக்குது. அப்படிப்பட்ட மசாலா படத்தில் தான் விஜய் வந்து ஜனநாயகனாக நடிச்சிருக்காரு உருமாற்றி. அப்படின்னும் போது அந்த ஜனநாயகனுக்கு தானே இத்தனை பிரச்சனை வந்துச்சு. ஆல்ரெடி சென்சார் வந்து போனோடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் படம், இது ஒரு மசாலா படம், இது ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம் தான் இருக்குது, இதில் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தணிக்கை கொடுக்கலையே. இந்த தணிக்கையில் பிரச்சனை ஏன் வந்துச்சு? இந்த ஜனநாயகன் படத்தில் என்னமோ புதுசாக சொல்ல வந்திருக்கிறாங்க. அது அரசியலாக இருக்கலாம், இது வேறு அவங்க சொல்கிற மாதிரி மத உணர்வுகளை புண்படுத்துகிற காட்சிகளாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஏதோ ஒன்று சென்சார் போர்டு அது வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறதுனால தான் அதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணும், மறுபடியும் ஒரு குழு பார்க்கணும், பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தினுடைய சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு தீர்மானமாக வந்து கோர்ட் வரைக்கும் வந்து அவங்களும் வந்து எதிர்த்து நின்று போராடினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி நம்ம வந்து இது ஒரு மசாலா படம் தானே, ஆல்ரெடி பகவந்த் கேசரி பார்த்தவங்களுக்கு தெரியாதா, இது ஒரு முழுக்க மசாலா படம் தானே, அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலையும் நம்ம கடந்து போயிட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குது. அதனால தான் வந்து மறுதணிக்கைக்கு போயிருக்கு. அந்த பிரச்சனை என்னங்கிறது நமக்கு இப்போதைக்கும் தெரியாது வெளிப்படையாக. ஆனால் அதில் மறுபடியும் வந்து கட்ஸு நான் சொன்ன மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா இல்லாமலும் இருக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே கட்ஸு கொடுத்து வந்து வேண்டாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம், என்ன வேணால் நடக்கலாம். அடிப்படை கருவே வந்து பிரச்சனைன்னு சொல்லி அதுலேயும் பிரச்சனை பண்ணலாம், எது வேணால் நடக்கலாம். அப்படி ஏதாவது வந்து சென்சார் கொடுக்க மறுதணிக்கையில் ரிவைசிங் கமிட்டிக்கு போய் எத்தனையோ படம் வந்து மறுதணிக்கை கிடைக்காம போயிருக்கு. அதாவது அடிப்படையில் வந்து முதல் கட்ட பரிசீலனையில் வந்து சென்சார் கிடைக்கலன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு போவாங்க. இதுதான் வழக்கம். அந்த வழக்கப்படி ரிவைசிங் கமிட்டி போகும்போது ரிவைசிங் கமிட்டிலேயும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படாமல் பல படங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. அப்படி மறுக்கப்படும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிபுனல்னு ஒன்று இருந்துச்சு, அது சென்சார் போர்டில் இருந்துச்சு, ட்ரிபுனலுக்கு போவாங்க. ட்ரிபுனல்லையும் படம் பார்த்து அங்கேயுமே மறுக்கப்படும் சில படங்கள். ஆனால் இன்றைக்கி வந்து ட்ரிபுனல்ன்ற ஆப்ஷனே இன்றைக்கி இல்லை, அதுவே முழுசாக எடுத்துட்டாங்கன்னும் போது இப்போ ரிவைசிங் கமிட்டியில் ஒருவேளை இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்க மறுக்கப்பட்டால் மறுபடியும் இவங்களை நீதிமன்றத்துக்கு போக தவிர வேறு வழியே கிடையாது. மறுபடியும் நீதிமன்றத்துக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் இதே மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அது எப்போ விடை கிடைக்கும்னு தெரியாது. ஒருவேளை மறுபடியும் நீதிமன்றத்துக்கு இந்த படம் வரும்னு வச்சுக்கிட்டா, ஒரு தோராயமாக ஒரு உத்தேசமாக வச்சுக்கிட்டா, இது வந்து இனிமே யார் முடிவெடுப்பா அப்படின்னா நீதிபதிகள் படத்தை பார்ப்பாங்க. நீதிபதிகள் படத்தை பார்த்து இந்த படத்தில் எதுவும் இல்லை, தப்பாக இல்லை அப்படின்னா
படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு அவங்க வந்து ஆர்டர் போடுவாங்க. இல்லைன்னா அவங்களுமே மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சென்சார் போர்டு அப்படின்னும் போது அது ஒரு நீண்ட ப்ராசஸ். ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இல்லையா நீங்க சொல்றது? நீதிமன்றம் இல்லை நம்ம இந்த படத்தை பற்றியே எதுவுமே சொல்லலை சார். இந்த படத்தை பற்றியே நம்ம பேசலை. இது வழக்கம், சென்சார் போர்டினுடைய வழக்கம். ஸோ ஜனநாயகன் படம் ஆல்ரெடி சர்ச்சைக்குள்ளே இருந்ததுனால, ஆல்ரெடி அதில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னதுனால, மறுதணிக்கைக்கு அனுப்பணும்னு சொன்னதுனால இதெல்லாம் நடக்கலாமோ அப்படிங்கிறது ஒரு யூகம் தான். இப்படி தான் வந்து சென்சார் போர்டோட ப்ரொசீஜர். அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ ப்ரொசீஜர் பற்றி சொன்னீங்க, 20 நாளில் வந்து இதுன்னு சொன்னீங்க, டைம் லிமிட்னு சொன்னீங்க. 20 நாளுக்குள்ள அமைக்கணுமா, இல்லை 20 நாளுக்குள்ள வந்து படத்தை பார்த்து படத்தை வந்து இது பண்ணுமா, சென்சார் கொடுக்குறோமா இல்லையான்னு முடிவு பண்ணணும்? குறைஞ்சபட்சம் 20 நாள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குறைஞ்சபட்சம் 20 நாளைக்குள்ள ஒரு குழு அமைச்சு அந்த குழு படத்தை பார்த்து அந்த குழு வந்து நான் சொன்ன மாதிரி கட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை இவங்க சரி பண்ணி பென்ட்ரைவெல்லாம் மறுபடியும் கொண்டு போய் கொடுத்து அதெல்லாம் அவங்க செக் பண்ணி ஓகே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டால் சீக்கிரமாக கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 20 நாளைக்குள்ளே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 20 நாள் கழிச்சு தான் படத்தையே பார்ப்பாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 20 நாள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 நாள் வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. 20 நாள் கழிச்சு தான் படத்தையே பார்ப்பாங்க அப்படின்னா 20 நாள் கழித்து படத்தை பார்த்து அது ஒரு வாரம் கழித்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் ஆகுது. சரி 20 நாள்னே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி 10ஆம் தேதி 20 நாள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 1-2 வந்துடுது 20 நாள். ஸோ மார்ச் 1-2 படத்தினுடைய சர்டிஃபிகேட் கையில் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு வாரமாவது குறைஞ்சபட்சம் வேணும். இன்றைக்கி வந்து ஜனநாயகன் படம் ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை, அதனால் வந்து பப்ளிசிட்டின்னு இனி தேவைப்படாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும். விஜய் படம் வேறு. அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும், அந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் தேட்டர் எடுக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம இந்திய நாட்டில் மட்டும் இல்லை, உலக நாட்டில் தேட்டர் எடுக்கிற பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அங்கே ஆல்ரெடி படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலைன்னொன்னே வேர்ல்டு வைடு இருக்கிற தேட்டர்ஸில் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அந்தந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. ஸோ நிறைய சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் தீர்த்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா மார்ச் முதல் வாரம் ஆகலாம். இது எல்லாமே சரியாக வந்தால் அப்படி மார்ச் முதல் வாரம்னும் போது அங்கேயுமே சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் 10th +2 அப்புறம் நீட் எக்ஸாமு எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த பரீட்சை காலமாக மாறிடுது. மார்ச் மாதம்லாம் முழுக்க மாணவர்கள் பரீட்சை காலமாக மாறிடுது. வழக்கமாக ஏப்ரலில் நடக்க வேண்டிய தேர்வுகள்லாம் இந்த வாட்டி வந்து ப்ரீபோன் பண்ணி வந்து மார்ச் ஏப்ரலுக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா தேர்தல் வரப்போகுது தமிழ்நாட்டில். இந்த தேர்தலுக்கு முன்னாடி பள்ளி கல்லூரிகளுடைய தேர்வுகளை ஏன் முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த தேர்தல் பூத்தே பார்த்திங்கன்னா பள்ளிகளில் கல்லூரிகளில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த பரீட்சையெல்லாம் கிட்டத்தட்ட ஏப்ரல் 15க்குள்ளே எல்லா பரீட்சையுமே முடிக்க சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கிறதுனால ஸோ எல்லாமே ப்ரீபோன் ஆகிருக்கு பரீட்சை நேரம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நோன்பு காலமாக இருக்குது. இப்போ 17 பிப்ரவரி இல்லை 18 வந்து நோன்பு ஆரம்பிக்குது, ரம்ஜான் நோன்பு ஆரம்பிக்கின்ற போது ரம்ஜான் நோம்பில் பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான மாதமாக இருக்கிறதுனால அவங்க வந்து படங்கள் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களை முழுக்க தவிர்ப்பாங்க. இதுதான் வந்து இஸ்லாமியர்களுடைய மனப்பாங்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வேர்ல்டு வைடில் இருக்கிற கண்ட்ரீஸில் மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது துபாய், மலேசியா, இப்படி முஸ்லீம் கண்ட்ரிலாம் இருக்குல்ல, அரப் கண்ட்ரி, முஸ்லீம் கண்ட்ரி, இந்தோனேஷியா, இந்த மாதிரி கண்ட்ரிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் அந்த பெரிய லெவலில் வசூல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து முழுக்க முஸ்லீம் கண்ட்ரி துபாய், மலேசியாவில். இப்போ மலேசியாவில் மாலிக் வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி ரூபா கொடுத்து பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு. இப்போ அவர் அந்த படத்தை அந்த நேரத்தில் நோன்பு நேரத்தில் ரம்ஜான் நோன்பு நேரத்தில் ரிலீஸ் பண்ணார்னா பெரிய லெவலில் வசூல் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நாட்டிலையுமே அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது இல்லாமல் தேர்தல் ஃபீவர், எலெக்ஷன் ஃபீவர் எல்லா பக்கமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த படத்தினுடைய கவனம் வந்து எல்லா பக்கமும் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த படத்தை வந்து மார்ச் முதல் வாரத்தில் கொண்டு வந்துடலாம், இல்லை வந்து பிப்ரவரி கடைசியில் கொண்டு வந்துடலாம், பெரிய போராட்டத்துக்கு நடுவில் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணால் கூட எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டு பிப்ரவரி 3ஆவது வாரமோ இல்லை முதல் வாரம் மார்ச்சோ எந்த நேரத்துலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னும் போது எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா அப்போ இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது. எல்லாமே தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு விளம்பரப்படுத்தினீங்கனாலே யாராவது ஒரு கட்சிக்காரவங்க இது வந்து பிரச்சாரமாக இருக்கும், அவங்களுடைய இந்த படம் வந்து அவங்களுடைய டிவிக்கு ஒரு பிரச்சார படமாக இருக்கும், அதனால் வந்து இதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்கன்னா, ஸ்டே வாங்கினாங்கன்னா உடனே அதை தடை பண்ணிடுவாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை சார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. ஒருவேளை வந்து இது வந்து தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி வந்தால் கூட
ஒரு வாரத்துக்குள்ளே தேர்தல் அறிவிப்பு வந்துடும். அப்படின்னும் போது அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு மேலே இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து தொடர்ந்து ரன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இப்போ இந்த பிப்ரவரி மாதம் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சா கூட அதை ரிலீஸ் பண்ணுறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. ப்ராக்டிக்கலாக என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக சொன்னீங்க. ஒருவேளை ஜனநாயகன் படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தள்ளி போனோம்னா எலெக்ஷனை மைண்டில் வச்சு தான் வந்து நிறைய காட்சி அமைப்புகள்லாம் படத்தில் இருக்கும் இல்லையா? எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படினாலும் மாறலாம். விஜய் எதிர்பார்க்குற ரிசல்ட் வரலாம், எதிர்பார்க்காத ரிசல்ட் வராமல் போகலாம் இல்லையா? ஸோ வந்து ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறம் படம் வந்தனா எப்படி எதிர்பார்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து சூடாக குடித்தாதான் அது காஃபின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காஃபி ஷாப்லேயும் கோல்டு காஃபின்னு விற்கிது. அதுவுமே இப்போ வந்து நிறைய பேர் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே என்ஜாய் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி விஜய் படம் அப்படின்னும் போது விஜய் படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம் டான்ஸு பஞ்சு டைலாக்கு வாக்கு லுக்கு ஸ்டைலு எல்லாமே இருக்கும். ஒரு முழுக்க என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும். அதனால் விஜய் படம்னும் போது இந்த படம் அதாவது ஜனநாயகன் அப்படின்ற படம் எப்போ வந்தாலும் ஓடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய்க்கான தனி ஆடியன்ஸ் இருக்காங்க, ஓப்பனிங் இருக்கு, கலெக்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் விஜய் வந்து இதில் அரசியல் பேசியிருக்காருல, அந்த கருத்து வந்து போய் சேருமா அப்படின்னா அந்த கருத்து போய் சேராது. அந்த கருத்து போய் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அது எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தான். முழுக்க அவர் பேசியிருக்க டயலாக்லாம் அந்த நேரத்தில் வந்து அது எலெக்ஷனில் பெரிய தோல்வியை கண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை எலெக்ஷனுக்கு அவரே டயலாக்லாம் எழுதுனதா சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன எழுதினாலும் அங்கே கொண்டு வர முடியாதது தானே சூழ்நிலை. அதுதான் இப்படி இருக்குது. ஒருவேளை வந்து எலெக்ஷனில் பெரிய தோல்வி வந்து டிவிக்கு கண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த படம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எலெக்ஷன் டைலாக் பேசுவார்ல, அதாவது அரசியல் டைலாக் பேசுவார்ல, அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கேலி கிண்டல் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டிவிக்கே வந்து ஒரு 18% 21% வரும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புலாம் இருக்குது. அந்த மாதிரி வந்துருச்சு ஒரு எதிர்க்கட்சியாவோ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ கூட பார்த்திங்கன்னா அரசியல் அவர் பேசுகிறாருல பின்னாடி படத்தில் எலெக்ஷனுக்கு அப்புறம், அது வந்து பார்த்து கைதட்டி ரசிக்க தான் செய்வாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு நோக்கம் ஒன்று இருந்துச்சுல, எலெக்ஷனுக்கு கொண்டு வரணும் இந்த படத்தை அப்படிங்கிறதுனால தான் 6 மாதத்துக்கு முன்னாடியே முடிக்கப்பட்ட படத்தை தாமதப்படுத்தி ஜனவரியில் வரதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த நோக்கம் நிறைவேறாமல் போகுங்கிறது உண்மைதான். ஜனநாயகன் ரிலீஸ் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.